நமது ஞானகுரு உபதேசித்தில் கொடுத்தது போன்று மகரிஷி சொல்பவர்களே மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர்கள். மற்றவர்களுக்குள் அந்த மகிழ்ச்சி வரும் உணர்வின் ஆற்றலை அவர்களுக்குள் இயக்க சக்தியாக அதை பெரும்படி செய்தவர்கள். இரண்டால் நமது குரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் எவ்வளவோ உயர்ந்த சக்திகளை பெற்று அது எல்லோருக்கும் கிடைக்க செய்யும் நிலையாக ஆரம்பத்திலே பல நிலைகள் செய்திருந்தாலும் பின் அதையெல்லாம் மாற்றி அமைத்து நமக்கு அதுபோன்ற சித்துகள் தேவையில்லை. ஆக நமக்கு வேண்டிய அற்புதம், நாம் செய்ய வேண்டிய அற்புதம் என்ன என்றால், அந்த மகரிஷிகள் என்பவர்கள் அவர்கள் எப்படி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படும்படியாக அவர்களுக்குள் மகிழ்ச்சியை வளர்க்கும்படியாக அவர்கள் செயல்பட்டார்களோ அதுபோல இந்த தியானத்தை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய சொல்லால், செயலால், பேச்சால், மூச்சால், பார்வையால் மற்றவர்களை மகிழச் செய்ய வேண்டும். உங்கள் பார்வை அவர்களுடைய தீமைகளை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை அவர்கள் அருஞானம் பெறச் செய்யும் சந்தர்ப்பமாக அமைய வேண்டும். ஆக மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது நாம் இன்று புறநிலைகள் எதையோ ஒன்றை உற்று பார்த்து அல்லது உணவு வகைகளையோ உடை வகைகளிலேயோ தொழில் ரீதியாகவோ இப்படி இதையெல்லாம் விட நம்முடைய பார்வை, நம்முடைய மூச்சு, நம்முடைய சொல் மற்றவருடைய தீமைகளை போக்கி அவர்களுக்குள் துன்பங்களும் வேதனைகளும் இன்னல்களும் அகன்று அவர்கள் உங்கள் பார்வை, உங்களுடைய சொல், செயல் எனக்கு நல்லதானது, எங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதானது என்று அவர்கள் அந்த மகிழ்ச்சியான சொல்லுகளை, மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய பார்வை, சொல், செயல் இருத்தல் வேண்டும். இதுதான் இந்த தியான வழியில் நாம் இதை பின்பற்றி வருவோர் நிகழ்த்த வேண்டிய அற்புதம் என்று குரு நமக்குள் இதை ஆழமாக பதிவு செய்கின்றார். என இன்றைய காலகட்டத்திற்கு இன்று பூமியிலே உலக நாடுகளிலே எத்தனையோ மாறுபாடான எண்ணங்கள், உணர்வுகள், இனி அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அதிகார போட்டிகளும் ஆட்சி செய்வோருடைய தான் அனைத்திலும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இந்த உணர்வுகள் எதுவுமே நீடித்து நிலைத்து இருக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ மாறுபாடான செயல்களாகத்தான் இன்று உலகம் முழுவதுமே இயங்கிக் கொண்டுள்ளது. பத்திரிகையிலும் டிவியிலையும் இந்த செய்திகளை படிப்போருக்கு நிச்சயம் தெரியும். இந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், தங்கம் என்று ஒரு பொருள், அது ஒரு மதிப்புமிக்க பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய, உலக நாட்டினுடைய, உலக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய மதிப்பே ஒரு செல்லா காசாக ஆகும்படியான, அதாவது இதை மாயை என்று சொல்லலாம். நிஜம் இல்லை, ஆனால் அந்த நிஜம் இல்லாதது இனி என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இனி நாளை எப்படி இது செய்வது, நாம் செய்யவில்லை என்றால் அடுத்தவர்கள் செய்து விடுவார்கள் என்று இப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி நம்முடைய எண்ணங்கள் என்று சொல்கின்றன. மனிதனுக்கு வலு கொடுப்பது அவனுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை சிதறண்டு போகும்படியாக இந்த உலக ரீதியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுள்ளது. அது பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய நாடாக இருந்தாலும் சரி, எது எப்பொழுது எப்படி மாறும் என்ற நிலைகள் இன்று இருப்பது நாளை இல்லை என்ற நிலைகளுக்கு போய்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாமும்
நம்மை காக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை காக்க வேண்டும், தொழிலை காக்க வேண்டும் என்று இப்படி நாமும் இதற்குள் தான் இன்று போராடி கொண்டுள்ளோம். ஆக இப்படி ஒரு நிதர்சனம் இல்லாது, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாது இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலக சூழ்நிலையிலே குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாக்குதான். நம்முடைய செயல்கள் மற்றவர்களை புனிதப்படுத்தும்படியாக, மற்றவர்களை தூய்மைப்படுத்தும்படியாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக அமைய வேண்டும் என்று நம்முடைய சொல் செயல், அதாவது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்துமே மற்றவர்களை உயர்த்த வேண்டும், மற்றவர்களை அருஞான வழியில் ஞானத்தை பெறும்படி செய்ய வேண்டும். உங்களை பார்த்தேன், எனக்கு நல்லதானது, உங்கள் குடும்பத்திற்கு நல்லதானது என்று நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய பார்வை பட்டாலே அவர்களுக்கு அந்த உயர்ந்த உணர்வு கிடைக்கும்படியாக நாம் வளர்ந்து காட்ட வேண்டும். இதுதான் அற்புதம் என்று குரு நமக்கு பதிவு செய்கின்றார். ஆக நாம் செய்யக்கூடிய சித்துகளோ புறநிலைகள் செய்யக்கூடியதோ எதுவும் நிலைத்திருக்கப் போவதில்லை, நீடித்து செயல்படவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்த காற்று மண்டலமே சிதறுண்டு போகக்கூடிய மனிதனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது அதை பற்றி நாம் அவர்கள் வழியிலே நாம் இப்படியானால் என்ன செய்வது, இப்படியானால் என்ன செய்வது என்று நம்முடைய எண்ணங்களை நாம் சிதறண்டு போகாது நாம் ஒரு கூட்டமைப்பாக மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள்வழியில் நாம் அனைவரும் அந்த கூட்டமைப்பிலே இணைந்து அந்த கூட்டமைப்பினுடைய செயலாகத்தான் நாம் நிகழ்த்த வேண்டிய அற்புதம் என்று குரு இதை வெளிப்படுத்துகின்றார். ஆக அந்த கூட்டமைப்பிலே நாம் இணைந்து அவர்களுடைய நோக்கம் முதலிலே சொன்னது கொண்டு மகரிஷிகள் என்பவர்களே மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர்கள். அதுதான் அவர்களுடைய, அதாவது மகரிஷிகள் தங்களுக்குள் விளைய வைத்த அழியா சொத்தே அதுதான். மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலைகளாக அவர்கள் விண்ணினுடைய ஆற்றலை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வந்த இருளை போக்கி, ஒரு ரோஜா காற்றில் இருக்கக்கூடிய நறுமணமான உணர்வுகளை கவர்ந்து எப்படி நல்ல மனமாக அது பரப்பி அதை நுகர்வோருக்கு அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை ஊட்டுகின்றதோ அப்படி மகிழ்ச்சிப்படுத்தும் உணர்வுகளை வளர்த்து கொண்ட அந்த மகரிஷிகளைத்தான் நமது குரு நமக்கு வழிகாட்டிகளாக உணர்த்தி, அந்த மகரிஷிகள் சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி அதை நாம் பெறுகின்றோம். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் அந்த மகரிஷிகளை நாம் பட்டுடன் பற்றி அவர்கள் எப்படி அந்த மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நிலைகளாக அவருடைய எண்ணம், சொல், செயல், அவருடைய மெலிந்து வெளிப்படக்கூடிய மூச்சலைகளை மற்றவர்களை புனிதப்படுத்தும் அந்த சக்தி வாய்ந்த நிலைகளாக அவர்கள் உருவாக்கி கொண்டார்களோ அதை நாம் பெரும் நிலையாக அத்தகைய தகுதியை நாம் இன்றைய தியானத்திலே வளர்த்துக் கொள்வோம். தனித்து ஒருவரால் இது செய்ய முடியாது. ஆக நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஞானகுரு காட்டிய அந்த அருள்வழியில் அந்த மகரிஷிகள் அவர்களுக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் ஆழமாக பதிவு செய்து மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து நமக்குள் அது விளைய வைத்து அத்தகைய பார்வையாக, அத்தகைய சொல்லாக, அத்தகைய செயலாக நாம் அனைவரும் நன்மைகள் பல செய்ய திணிவோம் என்ற நிலையில் நாம் குரு வழியிலே மற்றவர்களை புனிதப்படுத்தக்கூடிய அந்த தூய்மைப்படுத்தும் ஆன்மாவாக நம்முடைய ஆன்மாவை நாம் உருவாக்குவோம். நமது ஆன்மாவிலே அந்த பரிசுத்தமான உணர்வுகளை நமது முன்பகுதிக்கு கொண்டு வருவோம். அதிலே அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக நாம் வளர்ப்போம், மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவோம். குரு, அதாவது ஞான குரு, அவருடைய பார்வை நம் மீது படும் பொழுது இன்றல்ல நேற்றல்ல பல கோடி சரீரங்கள் பெற்ற இருளான நிலைகள் அவர் பார்வையால் எப்படி அகலும்படியாக அருஞான உணர்வுகளை குரு நாம் அதை பெறும்படி செய்தாரோ அந்த குரு பார்வையாக நாமும் நமது குருவினுடைய கண்களையும்
நினைவு கொண்டு வந்து அந்த குரு பார்வை நம்முடைய இருளை அது எப்படி போக அது குருவாக நமக்கு அது இயக்க சக்தியாக வருகின்றதோ, நாமும் நம்முடைய கண்களில் அந்த குருவினுடைய கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகளை நாம் குருவிலிருந்து அதை ஏங்கி பெறுவோம். நம்முடைய பார்வையும் அந்த குருவின் பார்வையாக அமைய வேண்டும் என்று ஞான குருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி இப்பொழுது இந்த தியானத்தை நாம் தொடர்வோம். நமக்குள் அந்த ஆற்றல் மிக்க அருள் மனங்களை எல்லா அணுக்களும் பெறச் செய்வோம். நமது ஆன்மாவை அந்த அருள் மனங்களாக மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக பேரானந்த பெருமகிழ்ச்சி வரும் சக்தியாக நாம் செயல்படுத்துவோம் என்று என்னால் உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன். அந்த பேரானந்த பெரு செல்வம் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று தன்னம்பிக்கை கொடுக்கிறேன் என்று ஒரு வாக்காக கொடுக்கின்றார். அது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு நாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம். இந்த குரு இட்ட பணியை நாம் செயல்படுத்தி இந்த ஸ்திரத்தன்மை இல்லாது சிதறண்டு போகும் இந்த பூமியினுடைய காற்று மண்டலத்தையும் நம்முடைய பார்வையால், பேச்சால், மூச்சால், சொல்லால், செயலால் அந்த குரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வு என்று எதை சொன்னாரோ இந்த காற்று மண்டலத்திலே அதை நிரப்புவோம். உலக மக்களை நாம் மகிழ்ந்து வாழும்படி நாம் செய்வோம். இப்பொழுது தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கூடுமானவரை நம் குருவை, ஞான குருவை சந்தித்தவர்கள் அல்லது சந்திக்க முடியாமல் இருந்தாலும் அவருடைய படத்தை நாம் பார்த்திருப்போம். அவருடைய 2 கண்களையுமே தனித்தனியாக உற்று நோக்கி அவர் கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பதிவாக்கி, என்றால் அவருடைய கரு விழிகள், அவர் கண்களை பார்த்தால் கரு விழிதான் அதில் அதிகமாக தெரியும். இந்த கரு விழிதான் உயர்ந்த சக்திகளை படமாக்குகின்றது, பதிவாக்குகின்றது, உள் வினையாக மாற்றுகின்றது. எதை கருவிழி பதிவாக்கியதோ அதைத்தான் கண்ணில் இருக்கக்கூடிய காந்தப்புலனும் உயிரினுடைய காந்தத்தால் இழுத்து கவர்ந்து ஆன்மாவாக நமக்கு நம்முடைய ஈர்ப்பிற்கு, சுவாசத்திற்கு கொண்டு வருகின்றது. ஆகவே கூடுமான வரையும் நமது கண்களை ஞான குருவின் அந்த கண்களோடு நாமும் ஒருமித்த நிலையாக அவருடைய கருமணிகளை போன்று, இது புறத்தால் அல்ல அகத்தால், ஏனால் அவர் அந்த ஒளியான உணர்வுகளை அந்த கண் கொண்டுதான் நமக்கு அதிகமாக அதை பாய்ச்சுகின்றார். அவர் சொல்லால் விளைய வைத்த உணர்வுகளை, மகர்ஷி உணர்வை வெளிப்படுத்தினாலும் அந்த கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி கதிர்கள், ஒளி கற்றைகள், ஒளி அலைகள் தான் அந்த சொல் நாம் செவிவழி கேட்டாலும் அவருடைய கண்ணினுடைய நினைவு எந்த மகரிஷியின்பால், துருவ நட்சத்திரத்தின்பால், சப்தரிஷி மண்டலங்களின்பால், இன்னும் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளும் அகண்ட அண்டத்திற்குள்ளும் பேரண்டத்திற்குள்ளும் அவருடைய நினைவாற்றல் சஞ்சரித்து அலைந்து தெரிந்து இந்த பூமியில வாழக்கூடிய நமக்கு இந்த பிறவிக்கு பின் பிறவியில்லா நிலை அடையும் நாம் அனைவரும் நமது உயிரான்மா விமோச்சனம் பெறும் நிலையாக அந்த ஆற்றல்களைத்தான் கண் வழியாக நமக்கு பாய்ச்சுகின்றார். ஆகவே அவர் கண்களோடு நம்முடைய கண்களையும் அது ஒன்றுபடுத்தி அதை கூடுமானவரை நினைவு என்றால் சில தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு
இது போன்ற அனுபவங்கள் நிச்சயம் உண்டு. அந்த குருவினுடைய கண்கள் தனியாக தெரிய வரும். அந்த புலன் அறிவு, அந்த புலன் அறிவை நாமும் பதிவாக்கி, இப்பொழுது நாம் சொன்னது போன்று துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அந்த சக்தி சிறுகுடல் பெருங்குடல் அந்த உறுப்புகளிலே படர வேண்டும், அதை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று அதே கண்ணின் நினைவை அந்த அணுக்கள் பெற நாம் எளிதாக அந்த குரு பார்வை என்று சொல்வது அதுதான். நாம் குரு உடலோடு இல்லை என்றெல்லாம் நாம் எண்ண வேண்டியதில்லை. குரு நம்முடன் தான் இருக்கின்றார். நமக்கு அந்த சக்தியை இப்பொழுதும் நாம் பெரும்படியாக அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஏங்கி பெறும் உணர்வே ஈசனுக்கு அமுது என்று சொல்வார்கள். ஆகவே நாம் குருவின்பால் நினைவை செலுத்தி குரு அருளால் குரு துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை ஏங்கி பெறுவோம். நம் உடலை அந்த உறுப்புகளுக்கு அதை உருவாக்கிய அணுக்களுக்கு நம் மகிழ்ச்சியான உணர்வுகளை கோலமா மகரிஷி அவர்கள் தாயாக இருந்து உயிரான ஈசனுக்கும் ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கும் தாயாக இருந்து குழந்தைக்கு உணவு கொடுப்பது போன்று அவர் எப்படி அந்த உயர்ந்த உணவை உணவாக ஊட்டினாரோ அதே போன்று நாமும் தாயாக இருந்து நமது உயிரிலும் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வை உணவாக கொடுத்து மகிழச் செய்வோம். மகிழ்ச்சியான உணர்வுகளை பெருக்குவோம்.